தமிழ் அரசியல் பிரமுகர்களை சந்தித்தார் இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர். திரைசேரி நிதி மாயமான சம்பவம் குறித்து பலரிடம் வாக்குமூலம் பதிவு. செம்மணி 80 தொகுதிகள் ஆய்வு விவகாரம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் மரபணு மாதிரிகளை சேகரித்து பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்க நடவடிக்கை எடுங்கள். ரவிகரன் வலியுறுத்தல். நாட்டிலிருந்து தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதியின் மகனும் அவரது மனைவியும் தொழிலதிபரின் திருமணத்தில் கசிந்த தகவல். 2030ற்குள் அதிவேக நெடுஞ்சாலை விரிவாக்கப்படும். விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. தமிழ் பேசும் மக்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கே ஆணை அளித்துள்ளனர். ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. ஜனாதிபதியை சந்தித்தார் இந்திய வெளியுறவு செயலாளர். குட்டிமணி தங்கதுரை சிலை அமைப்பதற்கான நீதிமன்ற தடை நீக்கம். யாழ்ப்பாணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தீவுகளை சுற்றுலா மையங்களாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். ருவான் ரணசிங்க தெரிவிப்பு. ஹட்டன் வலய பாடசாலைகளுக்கான விசேட அறிவிப்பு. மன்னார் மாவட்ட தொடர் மின்தடியால் மக்கள் பாதிப்பு. மின்சக்தி அமைச்சருக்கு பறந்த அவசர கடிதம். முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் விளக்கமறியலில். எக்ஸ்பிரஸ் போல் கப்பல் தீயணைப்பு செயற்பாட்டில் டிரான் அலை செய்த பாரியளவிலான மோசடி அம்பலம். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இன்று தமிழ் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடினார். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மற்றும் காப்போது உயர்தர பரீட்சை தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. நிலவும் சீரற்ற வானிலை கருத்திற்கொண்டு எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள வளிமண்டலவியல் திணைக்கள பிரதிநிதிகள், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையில் இக்கலந்துரையாடல் நடைபெற்றதுடன் எதிர்வரும் சில நாட்களில் சீரற்ற காலநிலை நிலவினால் பரீட்சை பணிகளை தடையின்றி முன்னெடுப்பது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் மற்றும் 8ஆம் திகதிகளில் மழை காலநிலை நிலவினால் பரீட்சை பணிகளுக்கு ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் செயல்பாட்டு அறையில் விசேட பிரிவு ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாயின் அதற்காக படகுகள் மற்றும் மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஆண்டும் உயர்தர பரீட்சை நடைபெற்ற நவம்பர் மாதத்தில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் அசௌகரியத்திற்குள்ளான உயர்தர மாணவர்களை பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்துச் செல்வதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் படகுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. 2026 காப்போது உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு அமைச்சின் 2026ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்துகின்ற திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற்றது. குறித்த சந்திப்பானது ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டுக்காக பாதுகாப்பு அமைச்சுக்கு 530 பில்லியன் ரூபாய் மொத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை ராணுவம், விமானப்படை, கடற்படை, சிவில் பாதுகாப்பு திணைக்களம், கெடட் அதிகாரிகளுக்காக செயல்படுத்தப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள வளிமண்டலவியல் திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு என்பனவற்றால் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது தனித்தனியாக மீளாய்வு செய்யப்பட்டது. கல்வி மற்றும் திறன் அபிவிருத்திக்கு தேவையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குதல், நிர்மாணத்துறை உள்ளிட்ட தொழில்துறை பிரிவுகளுக்கு ராணுவத்தினரின் பங்களிப்பை பெற்றுக்கொள்வதுடன் அதற்காக விசேட கொடுப்பனவை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை பாதுகாப்பு படைக்கு விஞ்ஞானம் மற்றும் தொழில்சார் நிபுணத்துவத்தில் சிறந்த ஆயுத படையாக உலகில் செயற்படுவதற்கான உயர் ஆற்றல் காணப்படுவதுடன் அதற்காக அவர்களை தயார் செய்தல் மற்றும் தேவையான வசதிகளை வழங்குதல் அவசியமானது என்றும் இதன்போது ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் எதிர்வரும் 18ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முற்பகல் ஆஜரான நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் அலுவலகத்திற்கு 4 ஊழியர்களை நியமித்து அவர்களை தனிப்பட்ட வேலைகளுக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் குறித்த
குறித்த ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று முன்னிலையாக இருந்தார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக பணியாற்றிய காலத்தில் தமது பணிக்குழாமைக்கென தெரிவித்து நியமிக்கப்பட்ட 4 ஊழியர்களில் 3 தமக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணிக்கு அமர்த்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் மற்றைய ஊழியர் அந்த பதவிக்கென ஒதுக்கப்பட்ட அலுவலக கடமைகளில் ஈடுபடுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. அதற்குமைய குறித்த ஊழியர்களுக்கு அரசாங்கத்தினால் ரூபாய் 27,68,836.14 சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக வழங்கப்பட வழிவகுத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி ஊழல் குற்றத்தை புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பானது இன்று பிற்பகல் கொழும்பில் நடைபெற்றுள்ளது. பரஸ்பர நலன் சார்ந்த விவகாரங்கள் மற்றும் இந்திய நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட முக்கிய இருதரப்பு திட்டங்களின் மீள் ஆய்வு குறித்து இச்சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இச்சந்திப்பை தொடர்ந்து டிட்வா புயலின் பாதிப்புகளுக்கு பிறகு வழங்கப்பட்ட $450 மில்லியன் மறுசீரமைப்பு தொகுதியின் ஒரு பகுதியாக $350 மில்லியன் நிகரான இந்திய ரூபாய் அடிப்படையிலான கடன் உதவி ஒப்பந்தங்களை இருதரப்பும் பரிமாறிக்கொண்டன. இக்கடன் உதவிகள் புயலுக்கு பிந்தைய மறுசீரமைப்பு பணிகள், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் அவசியமான கொள்முதல் தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளின் தரவுகளோடு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் மரபணு மாதிரிகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு இருப்பதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவினர்களின் மரபணுக்களை அவர்களின் ஒப்புதலுடன் சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சபையில் அவர் மேலும் கூறுகையில், யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் இதுவரை மொத்தம் 483 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 481 மனித எலும்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஒப்புதலுடன் அவர்களின் மரபணுக்களை சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனித புதைகுழி விடயத்தில் அடையாளம் காணப்பட்ட இரும்பு தொகுதிகளை நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுப்பது என்பது முதல் கட்ட செயல்பாடாகும். அதன் பிற்பாடு எண்பு மாதிரிகளை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்வது 2வது நடவடிக்கையாகும். அதனைத் தொடர்ந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்பு தொகுதிகளின் கால எல்லை தொடர்பில் தொல்லியல் திணைக்களம் அறிவியல் அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிப்பார்கள். 3வது கட்டமாகவே காணாமல் போன உறவுகள் தொடர்பான தேடுதல் விவகாரங்கள் ஆரம்பமாகும். யாராவது தங்களுடைய உறவினர்கள் குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போனதாகவோ அல்லது கைது செய்யப்பட்டவின் இருப்பிடம் தெரியவில்லை என்றோ முறைப்பாடு வழங்கியிருந்தால் தொல்லியல் திணைக்களம் கணித்துள்ள காலப்பகுதியோடு அந்த தரவுகளை ஒப்பிட்டு பாதிக்கப்பட்ட உறவுகளின் மரபணு மாதிரிகளை ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு உள்ளது. ஆனால் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் மரபணுக்களை சேகரித்து அதனை பாதுகாக்கும் காப்பகம் எதுவும் இதுவரை உருவாக்கப்படாத நிலையே காணப்படுகின்றது. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் மரபணுக்களை அவர்களின் ஒப்புதலுடன் சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் பங்கேற்கின்ற சட்டத்தரணிகளில் ஒருவரான ரனிதா ஞானராசா அவர்களும் அண்மையில் இது தொடர்பில் வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே இது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன். தமிழ் பேசும் மக்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆணை அளித்துள்ளனர் எனவும் அந்த ஆணையை ஏற்று மதித்து ஜனாதிபதியின் தலைமையில் மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பேசும் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தினார்கள். இதன்போது காணி விடுவிப்பு,
ஒழிப்பு, புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல் போன்ற வழமையான விடயங்கள் குறித்தே கலந்துரையாடப்பட்டது. நாட்டின் மக்கள் எமக்கு தெளிவான ஆணையை வழங்கியுள்ளனர். அந்த ஆணையை பாதுகாக்கும் மற்றும் மதிப்பளிக்கும் பொறுப்பு எமக்கு உள்ளது. அதற்கமையவே அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் புதிய அரசியலமைப்பு ஏற்றப்படும் என ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். அதேபோன்று மக்களுக்கு சொந்தமான காணிகளை அவரிடமே மீண்டும் ஒப்படைப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழு சமர்ப்பிக்கும் அறிக்கையின் பிரகாரமே மாகாண சபை தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார். சீரற்ற வானிலை காரணமாக விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த ஹேட்டன் கல்வி வலயத்தின் அனைத்து பாடசாலைகளும் நாளை மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த பாடசாலையின் கற்றல் செயற்பாடுகள் நாளை வழமை போல் இடம்பெறும் என ஹேட்டன் வலய கல்வி காரியாலயம் குறிப்பிட்டுள்ளது. சீரற்ற வானிலை பாதிப்பை கருத்தில் கொண்டு நேற்று முன்தினம் முதல் குறித்த வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையினால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கவலையடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரபல தொழிலதிபரின் மகனின் திருமணத்திற்கு மைத்ரிபால சிறிசேன அழைக்கப்பட்டிருந்த நிலையில் மிகவும் கவலையான தோற்றத்தில் இருந்துள்ளமை பலராலும் அவதானிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மைத்ரிபாலவை நன்கறிந்தவர்கள் திருமணத்தில் பாடலொன்றினை பாடுமாறு வற்புறுத்திய நிலையில் அவர் அங்கு தந்தை மகனை பற்றிய பாடலை பாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தகாம் சிறிசேனவும் அவரது மனைவியும் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் மைத்ரிபாலவின் பாடல் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. தகாம் சிறிசேன மற்றும் அவரது மனைவியின் குடும்பத்தினருக்கு எதிராக 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வரி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அவர் நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த செய்தியை வெளியிட்ட ஊடக நிறுவனத்திடம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பேசியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இருப்பினும் இந்த மோசடியில் பிரபல அரசியல்வாதியின் மகனும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 2019 ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி இலங்கையில் நடைபெற்ற ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்தன, பூஜித் ஜெயசுந்தர, ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் பிரதிவாதிகளாக இருந்த நிலையில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மகன் தொடர்பில் பரவும் தகவல் மற்றும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரம் போன்ற விடயங்களினால் மைத்ரிபால சிறிசேன பெரும் குழப்பத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2030ஆம் ஆண்டின் இறுதிக்குள் இலங்கையின் தேசிய அதிவேக நெடுஞ்சாலை வலையமைப்பு கூடுதலாக 132 கிலோமீட்டர் அளவுக்கு விரிவாக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விரிவாக்கத்திற்கு பங்களிக்கும் 4 முன்னெடுப்புகளில் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 2 முக்கிய பகுதிகளில் தற்போது கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவத்தையிலிருந்து மிரிகம வரையிலான 37 கிலோமீட்டர் நீளமுள்ள முதல் கட்ட பகுதியும், பொத்துஹேராவிலிருந்து கலகதர வரையிலான 33 கிலோமீட்டர் நீளமுள்ள 3ஆம் கட்ட பகுதியும் இதில் அடங்கும். நாட்டின் மத்திய வழித்தடம் முழுவதும் இணைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இவ்விரு பிரிவுகளின் கட்டுமான பணிகளும் தீவிரமாக முன்னேறி வருகின்றன. தற்போது நடைபெற்று வரும் பணிகளுக்கு கூடுதலாக குருநாகல் தம்புள்ள அதிவேக நெடுஞ்சாலையின் முதல் கட்டமான குருநாகல் கலைவல வீதி திட்டம் 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 38 கிலோமீட்டர் நீளமுள்ள இப்பிரிவின் மதிப்பிடப்பட்ட செலவு 233 பில்லியன் ரூபாவாகும். இது உள்நாட்டு கட்டுமான நிறுவனங்களின் சேவைகளை பயன்படுத்தும் வெளிப்படையான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த ஒப்பந்த புள்ளி செயல்முறையின் மூலம் வழங்கப்படும். மேலும் 24 கிலோமீட்டர் நீளமுள்ள ருவன்புர அதிவேக நெடுஞ்சாலையின் கட்டுமான பணிகளும் இந்த ஆண்டுக்குள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதன்முறையாக இந்த அதிவேக நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக இலங்கை அரசாங்கத்தின் சொந்த உள்நாட்டு நிதியிலிருந்து நிதி அளிக்கப்படும் நிலையான தேசிய உள்கட்டமைப்பு வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தின் உத்திசார் அபிவிருத்தி கொள்கை கட்டமைப்பை முழுமையாக பின்பற்றி இந்த முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் உயிரிழந்த குட்டிமணி மற்றும் தங்கதுரை ஆகியோருக்கு வல்வெட்டித்துறையில் சிலை அமைப்பதை தடுக்கும் வகையில் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்திருந்த தற்காலிக தடை உத்தரவு இன்று நீக்கப்பட்டுள்ளது. குறித்த சிலை அமைப்பு தொடர்பில் வல்வெட்டித்துறை நகரசபை முன்னாள் உபதவிசாளரும் ஏற்பாட்டாளருமான கந்தசாமி சதீஷுக்கு எதிராக வல்வெட்டித்துறை காவல்துறையினர் கடந்த ஜூலை 22ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது மேலதிக ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்காக காவல்துறையினர் 14 நாட்கள் கால அவகாசம் கோரியிருந்தனர்.
கூறியிருந்தனர். எனினும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 106ஆம் பிரிவின்படி தற்காலிக தடை உத்தரவை 14 நாட்களுக்கு மேல் நீடிக்க முடியாது என நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனையடுத்து வழங்கப்பட்ட கால அவகாசத்திற்குள் காவல்துறையினர் போதுமான ஆதாரங்களையோ ஆவணங்களையோ சமர்ப்பிக்காத காரணத்தால் முன்னர் பிறப்பிக்கப்பட்டிருந்த தற்காலிக தடை உத்தரவை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று நீக்கியுள்ளது. இதன் மூலம் குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு சிலை அமைப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த நீதிமன்ற தடை நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாயமான சம்பவம் தொடர்பில் முக்கிய 91 அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். 2.5 மில்லியன் டாலர் மோசடி தொடர்பாக பல தொழில்நுட்ப சிக்கல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் நடந்தவுடனேயே நிதியமைச்சக அதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம், பொதுக்கடன் முகாமைத்துவ அலுவலகம் மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆகியவற்றின் 91 அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வங்கிக் கணக்கு தகவல்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை பெறுவதற்காக 5 வெளிநாடுகளிடமிருந்து தகவல் கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சந்தேக நபர்களை அடையாளம் காண சர்வதேச போலீஸ் மற்றும் தொடர்புடைய நாடுகளுடன் கூட்டாக பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தீவுகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையான சுற்றுலா மையங்களாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட சுற்றுலா அபிவிருத்தி தொடர்பான முன்னேற்ற கூட்டம் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க தலைமையில் நேற்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணங்களில் சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்துவதற்கு சிறிய அளவிலான திட்டங்கள் மாத்திரம் போதாது. பெரிய முதலீடுகள் மற்றும் நீண்டகால அபிவிருத்தி திட்டங்கள் அவசியம். இலங்கைக்கு சர்வதேச ரீதியில் 20 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ள நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு வந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 53,000 மட்டுமே. இந்த நிலைமையை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை நாம் தீவிரமாக எடுக்க வேண்டும். இந்த ஆண்டு 25 லட்சம் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைப்பதே இலக்காக கொண்டுள்ளோம். உலக சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ச்சி பெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அந்த வளர்ச்சியின் முழுமையான பயனை பெற வேண்டும். உலகளவில் சுற்றுலாத்துறை மிக வேகமாக முன்னேறி வருவதால் புதிய விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படுவதுடன் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. அதனால் வடக்கு பிராந்தியத்தின் சுற்றுலா வளங்களை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஒரு பூங்கா அல்லது சிறிய கட்டுமான திட்டம் ஒன்றை அமைப்பதன் மூலம் மட்டும் பொருளாதார மாற்றத்தை உருவாக்க முடியாது. பெரிய அளவிலான முதலீடுகள், தரமான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஒருங்கிணைந்த திட்டங்கள் அவசியம். யாழ்ப்பாண கோட்டை, கடற்கரை பகுதிகள் மற்றும் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் சுத்தமாகவும் அழகாகவும் பராமரிக்கப்பட வேண்டும். சுற்றுலா பயணிகள் அசுத்தமான சூழலுக்கு வரமாட்டார்கள். நாம் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் அதேவேளை சுற்றுச்சூழல் பராமரிப்பிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கடல் சுற்றுலா, கப்பல் சுற்றுலா போன்ற புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் வடக்கு மாகாணத்தில் வேலை வாய்ப்புகள் மற்றும் வெளிநாட்டு வருமானத்தை அதிகரிக்க முடியும். சுற்றுலாத்துறையில் ஈடுபடும் உள்ளூர் மக்களின் திறன்களை மேம்படுத்துவது அவசியம். விருந்தினர் இல்லங்கள் மற்றும் வீட்டு தங்குமிடங்களை நடத்துபவர்களுக்கு சர்வதேச தரத்திலான சேவைகளை வழங்குவதற்கான பயிற்சிகள் வழங்கப்படும். சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய தரமான சேவைகளை வழங்குவதற்கான திறனை நமது சமூகங்களில் உருவாக்க வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் யாழ்ப்பாணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள தீவுகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த நிலையான சுற்றுலா மையங்களாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வடக்கு மாகாணம் சுற்றுலா மற்றும் உட்கட்டமைப்பு முதலீடுகளுக்கான முக்கிய பிராந்தியமாக மாற வேண்டும். பல ஆண்டுகளாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவது எமது பொறுப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் முக்கியமான சில பெரிய திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தினால் வடக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இரவு பகல் பாராது முன்னெடுக்கப்பட்டு வரும் மின்தடை காரணமாக மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் மக்களின் பிரச்சினை குறித்த மின்சக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கவுக்கு மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடுகையில், மன்னார் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு காரணமாக மக்கள் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்குள்ளாகி வருகின்றனர். பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என பாதிக்கப்படுவதுடன் பல லட்சம் பெறுமதியான மின் உபகரணங்கள் செயலிழப்பதுடன் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக 5 மற்றும் காப்போது உயர்தர பரீட்சைக்கு தயாராக மாணவர்களின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அத்துடன் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் சாதகமாக அமைந்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் மின் துண்டிப்பு ஏற்படுகிறது. அரசியல்வாதிகளும் மாவட்ட நிர்வாகமும் உறக்கத்தில் உள்ளனர். மக்களின் நிலை பற்றி இவர்கள் புரிந்து கொள்வதாக இல்லை. மன்னார் மக்களின் விருப்பமின்றி அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையால் அமைக்கப்பட்ட 40 காற்றாலைகளில் தினமும் பல மில்லியன் ரூபாவை வருமானமாக பெறுகிறீர்கள். ஆனால் மன்னார் மக்களை வேண்டும்
வேண்டுமென்றே வஞ்சிக்கிறது. மின்சார சபை தடையற்ற மின்சாரம் தருவோம் என உத்தரவாதம் அளித்த அரசாங்கம் மின்தடை ஏற்படுத்துகிறது. பல அமைச்சர்கள் மன்னாருக்கு வருகை தந்து மக்களுக்கு ஏமாற்று கதைகள் கூறிவிட்டு போகிறார்களே தவிர இந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடைப்பதில்லை. வடகிழக்கிற்கு வெளியே இவ்வாறு ஏமாற்று வேலையை மின்சார சபையால் செயல்படுத்த முடியுமா? அரசியல் ரீதியிலும் சரி, நிர்வாக ரீதியிலும் எமது மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கிறார்கள். பல மாதங்களாக ஜனநாயக ரீதியாக போராடிய எமது மக்களின் உணர்வுகளை மதிக்காத அரசும் மின்சார சபையும் இப்பொழுது மன்னார் மக்களை தொடர்ந்து வஞ்சிப்பதாகவே நாம் உணர்கிறோம். எம்மிடமிருந்து வருமானம் பெறும் தாங்கள் எமது மக்களுக்கு போதிய மின்சார கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது தார்மீக கடமையும் பொறுப்புமாகும். அந்த பொறுப்பிலிருந்து மின்சார சபை விலகுவது வேதனைக்குரிய விடயம். ஆகவே உடனடியாக மின் கட்டமைப்புகள் சீர் செய்யப்பட்டு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதற்கு வழி ஏற்படுத்த வேண்டும். இல்லையேல் தினமும் பாதிக்கப்படும் மக்களுக்கு நட்டீடு வழங்க வேண்டும். இல்லையேல் இழப்பீடு கோரி நீதிமன்றம் நாட வேண்டி வரும். தொடர்ந்து மன்னார் மக்களை வஞ்சிப்பது அரசு நிர்வாகத்தின் இயலாமை. உடனடியாக மின்தடையை நிவர்த்தி செய்ய வழி ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அராளி வடக்கு பகுதியில் மின்சாரம் தடைப்பட்ட நேரத்தில் துணிகர கொள்ளை சம்பவம் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்றிரவு மின்சாரம் தடைப்பட்ட போது 4 கொண்ட கும்பல் ஒன்று அராளி வடக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் புகுந்து வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளது. பின்னர் அந்த வீட்டில் இருந்த 10 பவுன் தங்க ஆபரணங்களை அந்த கும்பலானது கொள்ளையடித்து சென்றுள்ளது. குறித்த கும்பலானது முகங்களை மூடி கட்டியவாறு வந்ததால் அடையாளம் காண முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை போலீசார் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 17 நவம்பர் 2025 அன்று மேட்டியகோடவில் உள்ள ஒரு உணவகத்தில் பெண் காசாளர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வரும் ஹிக்கடுவைச் சேர்ந்த 39 வயதுடைய நபரை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. காவல்துறை தகவலின்படி மேட்டியகோட காவல் நிலையம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆனால் தற்போது தலைமறைவாக உள்ளார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். கந்தாரா மற்றும் அம்பலாங்கொடை காவல் பிரிவுகளில் நடந்த துப்பாக்கிச்சூடுகள் தொடர்பாகவும் சந்தேக நபர் தேடப்பட்டு வருவதாக பாலப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் அவருக்கு எதிராக பல பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தகவல் தெரிந்தவரும் 071 85 91 48 1 அல்லது 091 22 60 42 3 என்ற எண்களில் காவல்துறை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு இலங்கையில் பிரதான மட்டத்தில் நிறுவப்பட்டிருந்த ஒரு நிறுவனமே ஈடுபட்டிருந்தது. அந்த நிறுவனத்தில் உள்ள தீயணைப்பாளர்கள் சாதாரண பயிற்சி பெற்றவர்கள். அத்தோடு தீயணைப்புக்கு தேவையான உபகரணங்கள் போதிய அளவு இருக்கவில்லை. குறித்த நிறுவனம் தீயை அணைப்பதற்கு பயன்படுத்திய ரசாயனங்கள் அனைத்தும் காலாவதியானதால் தீ பாரிய அளவில் பரவுவதற்கும் காரணமாக இருந்துள்ளது. அத்தோடு தீயணைப்பு நடவடிக்கைக்காக குறித்த நிறுவனம் பல மில்லியன் ரூபாய்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. என்குஸ் பயறு நிறுவனமே குறித்த தீயணைப்பு செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது. இந்நிறுவனம் முன்னாள் அமைச்சர் டிரான் கிறிஸ்டோபர் பிரசன்ன அலசுக்கு சொந்தமானதாகும். அவர் இந்நிறுவனமே காலாவதியான தீயணைப்பு பொருட்களை பாவி தீயை மேலும் பரவலடைய செய்ததோடு மோசடியாக பல பில்லியன் ரூபாய் தொகை பெற்றுள்ளதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால தெரிவித்துள்ளார். டிரான் அலஸ் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்தில் மேற்கொண்ட மோசடி தொடர்பில் அவருக்கு கிடைத்த தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை கொண்டே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த கருத்து, இந்த தீ விபத்தால் கிட்டத்தட்ட 1 பில்லியன் அல்லது அதற்கும் அதிகமான சுற்றுச்சூழல் சேதம் ஏற்பட்டது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் நைட்ரிக் அமிலம் உட்பட பல ரசாயனங்கள் இருந்ததால் தீயணைப்பு செயற்பாட்டுக்கு பயன்படுத்த பாவிக்கப்பட்ட காலாவதியான ரசாயனங்கள் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தீயை அணைக்கும் செயற்பாட்டுக்கு பெறப்பட்ட பல மில்லியன் கணக்கான டாலர்கள் எங்கே? அரசாங்கமும் இதற்கு பணம் செலுத்தியதா? பணம் செலுத்தி இருந்தால் எவ்வளவு தொகை செலுத்தப்பட்டது என்பது குறித்தும் தெரிய வரவில்லை. தீ மேலும் பரவுவதற்கு இதில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து திரவங்களும் காலாவதியாக குவித்து வைக்கப்பட்டிருந்தவையாகும். அவை அனைத்தும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்று என்குஸ் பயர் என்ற நிறுவனம் மூடப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் தீ பரவிய அளவில் தீ பாரிய அளவில் பரவுவதற்கு பாரிய சேதத்திற்கு காரணமான டிரான் அலசின் கம்பெனிக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இச்சம்பவம் தொடர்பில் எவ்வித விசாரணையும் நடைபெறவில்லை. இன்றும் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் டிரான் அலஸ் இருக்கின்றார். இது தொடர்பில் முறையாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு தான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார்.